பத்திரப்பதிவு மோசடி மன்னன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சொல்றாரு. என்னன்னா, அவர் ஏற்கனவே சொன்னாரு, எங்களுக்கு தாவேக்காவுல இருந்து ஒரு நல்ல ஆஃபர் வந்தது, அதனால நாங்க போயிட்டோன்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில் கடந்த திமுக மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடத்திய 5 ஆண்டுகள் ஆட்சியில் என்னென்ன தவறுகள் நடந்ததோ, எந்தெந்த ஊழல்கள் நடந்ததோ, எந்தெந்த குற்றங்கள் நடந்ததோ, அதுக்கெல்லாம் உச்சமாக இன்றைக்கு ஜோசப் விஜயின் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அமைச்சராக இருக்கிறான். ஒருத்தன் பார்த்தா போதைப் பொருள் பயன்படுத்துறான், ஒருத்தன் பார்த்தா திருட்டு லாட்டரி விற்கிறான், இன்னொருத்தன் பார்த்தா நிலத்தை மோசடி பண்றான். நிலத்தை மோசடி பண்றவன் சட்டம் அமைச்சர். இந்த தாவேக்காவோட போய் சேர்ற அத்தனை அயோக்கிய பசங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக போறதுக்கு இது ஒரு காரணமா? என்னன்னா, திமுக ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தியோடு எப்படி முதலமைச்சர் ஆகுவதற்காக எடப்பாடி பழனிசாமி கூட்டு சேரலாம், அதனாலதான் நாங்க போயிட்டோம். ஸ்டாலின் கார்டுல விழுந்ததுனாலதான் திமுகவினுடைய ஆதரவு கட்சிகளுடைய ஆதரவை பெற்று நீ ஆட்சிக்கு வர முடிஞ்சது. அவங்களுடைய எண்ணிக்கையை காட்டி நீ ஆட்சிக்கு வர முடிஞ்சது. அப்போ திமுகவுக்கும் உனக்கு தான் கள்ள வரும். நீ ஸ்டாலின் காலில் விழுந்து கூட்டணி கட்சிகள் ஆதரவு வாங்கினதுனாலதான் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை அனுப்பி வச்சாங்க. இதான் நடந்தது. மு.க. ஸ்டாலின் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்ன. நீ யோக்கியமானவனா இருந்தா மு.க. ஸ்டாலினை போய் எதுக்கு பார்த்த? உலகெங்கும் உள்ளம் எங்கும் ஒலிக்கும் தமிழகத்தின் உணர்ச்சி முழக்கம் நியூஸ் இன் தமிழ்நாடு. இன்றைய காலத்தின் குரல், கடந்து போகும் வாழ்வியல் வரலாறு. வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடிக்குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை உங்களோடு பேச வந்திருக்கிறேன். இந்த சேனலை விரும்பி பார்க்குறீங்க, மகிழ்ச்சியா இருக்கு. பார்த்துட்டு கடந்து போயிடாம இதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்து நாங்கள் வெளியிடுகின்ற காணொளிகளும் அது பற்றிய செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. நன்றி. ஜோசப் விஜய் கரூர் பயணத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டு தன்னுடைய ஆளுமை திறனை இங்க பறைசாற்றி பேசிட்டு வந்திருக்காரு. ஏதோ விபத்தால், ஏதோ விபத்து என்ன, கரூர்ல 41 பேரை காவு வாங்கின விஜயனுடைய அரசியல் பயணத்தால் இன்னைக்கு ஆட்சியில அமர்ந்திருக்கின்ற ஜோசப் விஜய், அவருக்கும் தெரியல, அவர் கூட இருக்கிற அள்ளக்கைகளாக இருக்கின்ற ஆதவர்ஜுனாவில இருந்து இந்த என்ன பேசுறோம் எதுக்கு பேசுறோம்னு தெரியாம பேசிட்டு இருக்க நிர்மல்குமார்ல இருந்து ஏதோ அமைச்சராயிட்டோன்ற அகந்தையில ஆணவத்தில் அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஒண்ணு தற்குறியா இருக்கிறாங்க, இல்ல தருதலையா இருக்காங்க. இந்த இன்றைக்கு ஜோசப் விஜயை சூழ்ந்திருக்கின்றவர்கள் அல்லது அவரோடு இருக்கிற எல்லாருமே பாருங்க, ஒரு பொறுப்புணர்ச்சியோ கடமை உணர்ச்சியோ அரசியல் முதிர்ச்சியோ எதுவுமே இல்லை. எல்லாமே தற்குறிகளாக, தருதலைகளாக, எதையும் உணராத போக்கில் இருக்கிறாங்க. அதுல ஒண்ணும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா விஜயே அப்படிதானே. இன்னைக்கு ஒரு முதலமைச்சரானதற்கு பிறகு கூட ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாமல் சட்டசபையிலேயே நான் தீர்த்துருவன் கையை காட்டினவர் தானே. இன்னைக்கு அவர் பேசின பேச்சு பாருங்க, ஏதாவது ஒரு பொறுப்புணர்ச்சியோ கடமை உணர்ச்சியோ அவருடைய பேச்சில இருந்தா இன்னைக்கு அவருடைய பேச்சு நிர்வாகம் சார்ந்ததாகவோ தமிழ்நாட்டின் நலன் சார்ந்ததாகவோ ஆட்சியினுடைய திட்டங்கள் சார்ந்ததாகவோ இருக்கும். ஆனா இது எதுவுமே இல்லாம இன்னும் பஞ்ச் டைலாக் பேசிட்டு எவனோ எழுதி கொடுக்கறத, அந்த எழுதி கொடுக்கிறவனாவது அரசியல் தெரிஞ்சவனா இருக்கானா, அவனுக்கு அந்த அறிவும் இல்லை.
பொதுவுல என்ன நடக்குதுன்னு தெரியாம, இன்னும் சில நேரங்கள்ல அவங்க எழுதி கொடுத்த டைலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் முதலமைச்சரா இருக்காருன்னு கூட தெரியாம எழுதி கொடுத்திருக்கான். இத என்னன்னு கூட பரிசீலிக்கின்ற அல்லது புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றலை இழந்த நிலையில் ஜோசப் விஜய் இருக்கிறார் என்று சொல்லத்தக்க வகையில் இன்றைக்கு அவருடைய பேச்சு அமைந்திருக்கு. இன்னைக்கு ஜோசப் விஜய் ஏதோ மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல, புரட்சி தலைவி அம்மா போல பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சதை போல ஒரு இருமாப்போடு இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. விஜய் நடத்தி கொண்டிருப்பது மைனாரிட்டி அரசு. 105, 106 பேரை வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் திருட்டுத்தனமாக, களவாணித்தனமாக குதிரை பேரம் நடத்தி திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளோடு பேரம் பேசி அவங்களுக்கு பதவி ஆசை காட்டி அவங்கள இன்னைக்கு ஈர்த்து ஒரு குதிரை பேரத்தினுடைய விளைவாக இன்றைக்கு ஆட்சி அமைச்சிருக்காரு. தவிர அவர் என்ன மக்களுடைய தீர்ப்புப்படி அமைந்த அரசா இது? இன்னைக்கு விஜய் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று, விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்று வாக்களித்தவர்களை விட விஜய் முதலமைச்சராக கூடாது என்று வாக்களித்தவர்கள் அதிகம். விஜயை முதலமைச்சராக ஏற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை விட விஜய் முதலமைச்சராக கூடாது என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகம். ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும் என்று மக்களிடம் கேட்டு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவதற்காக வாக்களித்தவர்களை இன்றைக்கு அந்த கட்சிகளுடைய பேரத்தால் அவர்களுக்கு பதவி ஆசை காட்டி அவர்கள் பதவி கிடைத்தது என்ற ஒரு நிலையில் இன்னைக்கு இந்த ஆட்சி ஆதரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் முதலமைச்சராக கூடாது, புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் முதலமைச்சராகணும் என்று வாக்களித்தவர்களை அங்கிருந்து ஆட்களை கடத்தி கொண்டு போய் எம்ஆர்சி நகரில் சிவி சண்முகம் என்கின்ற ஒரு மனிதனுடைய இடம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் கடத்தி வச்சிருந்தாங்க. அந்த கடத்தி வச்சிருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேரை பேரம் பேசி அவங்கள விலைக்கு வாங்கி அவங்கள வச்சு நம்பிக்கை வாக்கெடுப்பு கவர்னருடைய அந்த நிபந்தனையை நிறைவு செய்தவர் ஜோசப் விஜய். இந்த லட்சத்துல பெரிய யோகிய மாதிரி மக்கள் எல்லாம் இவரை தேர்ந்தெடுத்தது மாதிரி பேசி இன்னைக்கு தன்னை நம்பி வந்தவர்களை தன்னுடைய பதவி பறிபோய்விடும் என்ற நேரத்தில், கிடைக்காது என்ற நேரத்தில் பேரம் பேசி அடைத்து வந்தவர்களை அந்த வேலை முடிஞ்ச உடனே கழட்டி விடுறதுல இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல ஜோசப் விஜயை போல ஒரு மனிதர் இல்லை என்று இன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்டவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பேசுறதுக்கு கரூர்ல 41 பேரை சாகடிச்சியே உன்னை பார்க்க வந்து செத்து போனாங்களே, அவங்க செத்து மடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அந்த தகவல் தெரிஞ்ச உடனே அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சி பாஞ்சு ஓடனிய, திரும்பி கூட பார்க்காம ஓடனிய நிருபர்கள் திருச்சி விமான நிலையத்தில் கேள்வி கேட்கும் போது பதில் சொல்லாம ஓடனிய, சென்னை விமான நிலையத்தில் இறங்கி பதில் சொல்லாம ஓடனிய, 15 நாள் ஆபீஸ மூடி வச்சுட்டு ஓடனிய, உங்க கட்சி அலுவலகமே 15 நாள் மூடி போச்சே, வெளியே வரவே இல்லையே, கருத்து சொல்லவே இல்லையே. உன்னாலதான் கருத்து சொல்ல முடியலன்னா உங்க கட்சியில அடுத்து இருந்து இன்னைக்கு வாய் வீரம் பேசுற நிர்மல் குமார் அன்னைக்கு என்ன எங்க போனார்? ஆதவர்ஜனா எங்க போனாரு? டெல்லியில போய் பதுங்கினார், இங்க இருந்து புடிச்சிட போறாங்கட்டு. அந்த சம்பவத்திற்கு காரணமான விஜய்
இன்னைக்கு பேசுறாரு திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டணி சேர்ந்துருச்சான். கொஞ்சமாவது சுயசிந்தனை. அன்னைக்கு மு.க. ஸ்டாலின் இந்த வழக்கில் விஜய் சேர்க்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு இந்த நிலை வந்திருக்காது. அன்னைக்கு திமுகவோட வச்சிருந்த நீ கள்ள உறவுனால அன்னைக்கு உன்னை ஸ்டாலின் சேர்க்கல. அன்னைக்கு ஒன்னா ஜோசப் விஜயை சேர்த்து இந்த வழக்கு பின்னப்பட்டிருந்தால் இன்னைக்கு நீ முதலமைச்சர் ஆயிருப்பியா? அந்த வழக்குல உன்னை சேர்க்காதப்பவே உன்னுடைய கதறல் பயம் பதுங்கு குடியில பதுகிட்டு இருந்த நீ அன்னைக்கு உன்னை காப்பாத்துறதுக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அன்னைக்கு நின்னதுனால இன்னைக்கு திமுகவினுடைய தாக்குதல்ல இருந்து நீ தப்பிச்சு வந்திருக்க. இதையெல்லாம் மறந்துட்டு நன்றி கெட்ட தரமா நீ திமுக அண்ணா திமுக கூட்டணி இவ்வளவு பேசுற ஜோசப் திரை நான் பகிரங்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் குற்றம் சாட்டுகிறேன். ஜோசப் விஜய் தீய சக்தி என்று சொன்ன மு.க. ஸ்டாலின் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்ன, தேர்தலில் பிரச்சாரம் பண்ண, அவரை எதிர்த்துதான் உனக்கு ஓட்டு போட்டதா நீ இன்னும் சொல்லிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சமாவது ஒரு பொறுப்புணர்ச்சி இருந்தா, நீ யோக்கியமானவனா இருந்தா மு.க. ஸ்டாலினை போய் எதுக்கு பார்த்த? மு.க. ஸ்டாலினை போய் நீ பார்த்து காலில் விழுந்து ஒரு படம் வெளி வந்தது, அதுக்கு இது வரைக்கும் மறுப்பு சொன்னியா? அந்த படம் உண்மையா பொய்யா ஏஐ தொழில்நுட்பத்தில் வெளியிடப்பட்டதா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த படம் இதுவரை ஜோசப் விஜயானோ அல்லது தாவேக்காவை சார்ந்தவர்களாலோ மறுக்கப்பட்டிருக்கா? எதுக்கு போய் ஸ்டாலின் காலில் விழுந்த? எதுக்கு போய் விழுந்த? எதுக்கு இல்ல, நீ ஸ்டாலின் காலில் விழுந்ததுனாலதான் திமுகவினுடைய ஆதரவு கட்சிகளுடைய ஆதரவை பெற்று நீ ஆட்சிக்கு வர முடிஞ்சது. அவங்களுடைய எண்ணிக்கையை காட்டி நீ ஆட்சிக்கு வர முடிஞ்சது. அப்போ திமுகவுக்கும் உனக்கு தான் கள்ள உறவு. நீ ஸ்டாலின் காலில் விழுந்து கூட்டணி கட்சிகள் ஆதரவு வாங்கினதுனாலதான் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை அனுப்பி வச்சாங்க. இதான் நடந்தது. நீ இன்னைக்கு யோகிய மாதிரி பேசுற. அண்ணா திமுக திமுகவுக்கும் கூட்டணி போட்டாங்களா? கொஞ்சமாவது இத பேசுற. இத சொல்றது யாரு? உலக மகா யோகிய பேராசிரியர் காதர் மொய்தீன், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தலைவர். இந்த பேராசிரியர் காதர் மொய்தீன் தானே முஸ்லிம்களுடைய மார்க்க கடமைகளில் ஒன்று திமுகவுக்கு ஓட்டு போடுறதுன்னு சொன்ன காதர் மொய்தீன் இன்னைக்கு யோகியமானவரா? அவருடைய யோகிய லட்சணம் தான் தெரியுத. நாங்கள் திமுகவோடு நீண்ட நெடுங்காலமாக பிறந்ததிலிருந்து கட்டி புடங்கி ஒட்டி வாழ்ந்தோம் சொன்னிய. திமுக விட்டு போக மாட்டேன்னு சொன்னிய. அதுக்கு பிறகு என்ன? ஏன் போன? திமுக கூட்டிலிருந்து விலக மாட்டேன்னு சொன்னது காதர் மொய்தீன் தானே. அதுக்கு பிறகு படிப்படியா மாறி எல்லாரும் போய் ஆதரவு தந்தா கூட நாங்கள் இன்னும் ஸ்டாலினிடம் உத்தரவு பெற வேண்டும் காத்துட்டு இருந்திய. 34 அமைச்சர்கள் 33 அமைச்சர்கள் பதவி ஏற்ற பிறகு கூட நீங்களும் விடுதலை சிறுத்தைகளை கடைசி வரைக்கும் காத்திருக்க வச்சு அடுத்த நாள் பதவிக்கு வந்தது காரணம் என்ன? திமுக விட்டு அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டோம்னு சொல்லிட்டு தானே அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வரோம், கேட்டுக்கிட்டு வரோம்னு சொல்லி நீங்க தவணை வாங்கினீங்களே. நாங்க வெளியிருந்து ஆதரவு தரேன்னு சொன்னீங்களே. அதுக்கு பிறகு
ஆட்சியில ஒரு இடம் பத்தாது, 2 இடம், 2 எம்எல்ஏ இருக்கிறோம், 2 பேருக்கு பதவி தரணும் கேட்டீங்களே, இதெல்லாம் யோகியமான அரசியலா? இதுதான் உங்க மார்க்க கடமையா? பதவி கிடைச்சா எதை வேணா செய்யணுன்ற அந்த பச்சோந்தித்தனம். நான் நேரடியா சொல்றேன், திமுகவை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. ஆனால் நீங்க திமுகவினுடைய பி டீமா தானே உள்ள நுழைஞ்சிருக்கீங்க. நீங்க மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவதற்காகத்தானே உங்கள் சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வச்சீங்க. மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜோசப் விஜய்க்கு நீங்க மாறி கேட்டா அவங்க மந்திரி பதவி கொடுத்துட்டாங்க. நாங்க தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் எங்க சரித்திரத்துல மந்திரி ஆனதே இல்லை, அந்த பதவியை ஜோசப் விஜய் கொடுத்துட்டாரு, அதனால சேர்த்துட்டோன்னு சொன்னீங்க. இது உங்களுடைய கொள்கை. இப்படிப்பட்ட லட்சத்துல நீங்க அதிமுக திமுக கூட்டணி அமைச்சுன்னு சொல்லி சொல்றதுக்கு என்ன யோகியதை இருக்கு, அருகதை? உங்க கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாடு கொண்டு சொன்னீங்க, நேரத்துக்கு கொண்டு சொன்னீங்க, பதவி கிடைக்கிற வரைக்கும் ஒண்ணு சொன்னீங்க, பதவி கிடைச்ச பிறகு ஒன்று சொல்றீங்க. இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான அரசியல் நடத்துகின்ற இந்த பதவியில் இருக்கின்ற ஜோசப் விஜயை அண்டி பிழைக்கின்ற அமைச்சர் பதவிக்காக ஜோசப் விஜயின் காலில் தங்களுடைய கட்சியை அடகு வைத்திருக்கின்ற இந்த கட்சிகள், அந்த கட்சியுடைய தலைவர்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க, திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்துருச்சு. நான் கேட்கிறேன், அரசியல் தெரிஞ்சவங்க இத இந்த தாவேக்காவோட போய் சேர்ற அத்தனை அயோக்கிய பசங்களும் இதை சொல்லிட்டு இருக்கானுங்க. அதிமுக போறதுக்கு இது ஒரு காரணமா? என்னன்னா, திமுக ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தியோடு எப்படி முதலமைச்சர் ஆகுவதற்காக எடப்பாடி பழனிசாமி கூட்டு சேரலாம், அதனாலதான் நாங்க போயிட்டோம். இதையே சொல்லிட்டு இருக்கானுங்க. நான் கேட்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள்? 43 பேர். திமுகவுக்கு எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள்? எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள்? 57. ரெண்டையும் சேர்த்தா எத்தனை? 100 தானே வரும். எப்படி 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியும்? எண்ணிக்கையில எங்க வருது? இந்த காதர் மொய்தீனோ அல்லது கம்யூனிஸ்டுகளோ அல்லது காங்கிரஸோ இல்ல அதிமுகவிலிருந்து பதவி தேடி ஓடி போன பச்சோந்திகளோ இதுக்கு விளக்கம் சொல்லணுமா இல்லையா? எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைச்சிட முடியுமா? அதுக்குரிய எண்ணிக்கை வந்துருமா? ஆனா இதை இன்னும் சொல்லிட்டு இருக்கா. ஏற்கனவே மு.க. ஸ்டாலின் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறோம், நாங்கள் ஆட்சியில் உரிமை கோரவில்லைன்னு சொல்லி அவர் ஆரம்ப கட்டத்திலே போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நிலை வர சொல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அமைக்க முயற்சிக்கிறார் ஒரு தகவல் பரவப்பட்ட நேரத்தில் அவர் தெளிவா சொல்லிட்டாரு, புதிய முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அவர் ட்விட்டர்ல போட்டுட்டு அவர் அமைதியாயிட்டாரு. ஆளே இல்லாத களத்துல இந்த ஜோசப் விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை இல்லை, நாள்தோறும் போய் கவர்னர் கார்டுல விழுந்து ஐயா பார்த்து செய்யுங்க பார்த்து செய்யுங்க, எங்க கிட்ட 5 பேர் காங்கிரஸ் வந்துட்டாங்க, இவங்க 2 பேர் வந்துட்டாங்க, அவங்க ஒருத்தர் வந்துட்டாங்கன்னு ஒரு பட்டியலை கொடுத்துக்கிட்டு ஒரு 10 வாட்டி போய் திரிஞ்சுக்கிட்டு பதவிக்காக முதலமைச்சர் ஆவதற்காக ஆட்சி அமைப்பதற்காக கவர்னரை எத்தனை முறை பார்த்து நீ? அதை விட அயோக்கியத்தனம் அவங்க கொடுத்த பட்டியல்ல அமமுகவனுடைய சட்டமன்ற உறுப்பினர் மன்னார்குடி காமராஜ் பேரை சேர்த்து கொடுத்த, முஸ்லிம் லீக்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை சேர்த்து நீ பட்டியல் கொடுத்த. இந்த பட்டியல் வெளியே வந்த உடனடியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் நேரடியா கவர்னர் மாளிகைக்கு போய் எங்க கட்சி சட்டமன்ற உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி கடிதம் கொடுத்திருக்காரு. அப்படி இருக்க சொல்ல இந்த அவர் பேரை இதுல சேர்த்திருக்காங்க. இது அயோக்கியத்தனம், திருட்டுத்தனம், களவாணித்தனம். இந்த களவாணிகள் பொய்யா அதை சேர்த்திருக்காங்கன்னு சொல்லி நேரடியா சொன்னாரு.
அதற்கு பிறகு அந்த சட்டமன்ற உறுப்பினரையே கூட்டு போய் கவர்னர் கிட்ட நிறுத்தினாரு. அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் அழைத்து கொண்டு போய் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் தந்தார. இந்த திருட்டு பசங்க, முள்ளமாரி பசங்க, களவாணி பசங்க பொய்யான கடிதத்தை கொடுத்து கவர்னரே ஏமாத்த பார்த்திருக்காங்கன்னு கொடுத்தாருல்ல. அதே மாதிரி முஸ்லீம் லீக் முடிவெடுக்கிறதுக்கு முன்னே முஸ்லீம் லீக் சட்டமன்ற உறுப்பினர் பேரை அதுல சேர்த்து கொடுத்தீங்கல்ல. இதெல்லாம் யோகியமான ஆட்சியா? இதெல்லாம் குதிரை பேர் இல்லையா? இவ்வளவு அயோக்கியத்தனங்களை தொடர்ந்து செய்து எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும்னு பதவி வெறியால் அடைந்த ஜோசப் விஜய் இன்னைக்கு அதிமுகவும் கூட்டு களவாணிகளாக. திமுகவும் நான் கேட்கிறேன், யார் கூட்டு களவாணி? நீதான் கூட்டு களவாணி. யார் வந்தாலும் ஆதரவை சேர்த்து கொண்டு அவர்கள் எதை கேட்டாலும் அவர்களை விலைக்கு வாங்கி அவர்களுக்கு பதவி தர்றதா அவங்களை ஏமாத்தி 144 வாக்குகள் கவர்னர் நிபந்தனை அடிப்படையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறுகின்ற பொழுது 144 பேர் ஓட்டு வாங்கினிய. அது என்ன யோகியமா? மக்கள் உனக்கு போட்ட ஓட்டா? அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் உன்னை முதலமைச்சர் ஆக்குவதற்காக வெற்றி பெற்றார்களா? 105 106 பேரை தவிர மற்றவங்க எல்லாம் உன்னை எதிர்த்து நீ வரக்கூடாதுன்றதுக்காக வாக்கு வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா அவங்க வாக்கெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இவர் என்ன யோகியம் மாதிரி பேசிட்டு இருக்கு. உன்னை விட தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு அயோக்கியத்தனமான நம்பகத்தன்மையற்ற ஒரு முதலமைச்சர் இதுவரைக்கும் வந்ததில்லைன்னு இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசுறாங்களே. 2 மாசம் ஆட்சியில நீ தமிழ்நாட்டை, பாரம்பரியத்தை, தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாட்டிற்கு இருந்த நற்பெயரை இன்றைக்கு இந்த முள்ளமாரித்தனம், முடிச்ச வைக்கிறதனம் செய்கின்ற ஒரு சாதாரண மனிதரை போல் இன்றைக்கு குதிரை பேரம் நடத்தி இன்னைக்கு பதவிக்காக அலைகின்ற ஒரு பச்சோந்தி கூட்டத்தை பக்கத்தில் வைத்துக் கொண்டு எந்தவித தகுதியும் ஆற்றலும் எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அமைச்சரா இருக்கிறான். ஒருத்தன் பார்த்தா போதைப் பொருள் பயன்படுத்துறான், ஒருத்தன் பார்த்தா திருட்டு லாட்டரி விற்கிறான், இன்னொருத்தன் பார்த்தா நிலத்தை மோசடி பண்றான். நிலத்தை மோசடி பண்ற சட்ட அமைச்சர். இன்னைக்கு பழனி கோயில் இடத்த வந்த 2 மாசத்துல 100 கோடி மதிப்புள்ள நிலத்தை, கோயில் நிலத்தை கொள்ளடிச்சிட்டானுங்க. அத பத்திரப்பதிவு பண்ணிட்டான். கோயில் நிலத்தை இன்னைக்கு தனிநபருக்கு பத்திரப்பதிவு பண்ணி 100 கோடி ரூபாய் சொத்துள்ள அந்த கோயில் நிலத்தை 2 கோடிக்கு பண்ணிருக்கான். அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முடியல. ஏன்னா அது ஜோசப் விஜயினுடைய பினாமிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் பெயரில் அது பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு புகார் தரப்பட்டிருக்கு, எதிர்ப்பு வந்திருக்கு. ஆனா இதுவரைக்கும் எந்த விசாரணையும் நடைபெறல. இந்த கோயில் நிலத்தை கொள்ளையடித்து பதிவு செய்து தன்னுடைய சொந்த சொத்தாக மாற்றிக்கொண்டவர்கள் மீது எந்த நடவடிக்கை இருக்கல. இன்னைக்கு யோகியமான ஆட்சி நடத்துறியா? இன்னைக்கு எந்த வகையில எதையுமே செய்ய துப்பில்ல, வக்கில்ல, லாயக்கு இல்ல. இன்னைக்கு காவிரியில தண்ணி வாங்க துப்பில்ல. இந்த 2 மாசம் ஆட்சிக்கு வந்து 1 டிஎம்சி தண்ணி அங்கிருந்து வந்துதா? இதை இது வரைக்கும் வாய் திறந்து கேட்டிருக்கியா? உன் அமைச்சரவையில் இருக்கிற அந்த காங்கிரஸ் மந்திரிகள் அனுப்பி போய் கர்நாடகாவோட தண்ணி வாங்கிட்டு வாங்க சொல்றதுக்காவது உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கா? எதுவுமே இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டின் ஏன்னா மக்கள் ஜோசப் விஜயனுடைய கட்சியினுடைய கொள்கையை பார்த்து ஓட்டு போட்டாங்களா? அவருடைய திட்டங்களை பார்த்து போட்டாங்களா?
இல்ல அவர் கடந்த காலத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படியே தெரு தெருவா உழைச்சாரு, தமிழ்நாட்டுக்கு எல்லா பிரச்சனையிலும் அவர் குரல் கொடுத்தாரு, போராட்டங்கள் நடத்தினாரு, அதனால ஓட்டு போட்டாங்களா? எதுவும் இல்லை. உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எதுவோ இருக்குன்ற ஒரு கவர்ச்சியில ஓட்டு போட்டாங்க. அன்னைக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேரும் இன்னைக்கு ரோட்ல நின்று போராடுறாங்க. நீ இன்னும் பஞ்ச் டயலாக் பண்ணிட்டு வாயில நல்லா வந்துடும். எங்க வாயில நல்லா வந்ததுன்னா நீ என்ன ஆவ? அதை யோசிச்சு போற. உனக்கே தமிழ்நாட்டை மக்களை ஏமாற்றி குழந்தைகளை தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறாக இதுவரைக்கும் சரித்திரத்தில் இல்லாத வகையில் குழந்தைகளை எல்லாம் போய் விஜய் மாமாக்கு ஓட்டு போட சொல்லுங்க, இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லு, இல்லைன்னா நான் செத்துருவன் சொல்லுன்னு குழந்தைங்களுக்கு மீம்ஸை போட்டு ரீல்ஸை போட்டு வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்ல போட்டு அவங்கள ஒரு போதைக்கு அடிக்ட் ஆக்கி அந்த போதையை வச்சுக்கிட்டு அவங்க குழந்தைங்க மனநோயாளியா மாத்தி வச்சிருக்க நீ இன்னும் ரீல்ஸை போட்டுக்கிட்டு மீம்ஸை போட்டுக்கிட்டு இந்த நாட்டு மக்களை ஏமாத்த நினைச்சீங்கன்னா இந்த நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுல ஒரு பரிதாபம் உண்டு. அந்த பரிதாபத்துல உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. ஆனா நீ அதை வச்சுக்கிட்டு கேட்டா நான் கருப்பு கோட்டு சொட்டு நம்ம எல்லாம் போடக்கூடாதா? ஆனா ரோட்ல இருக்கிற மக்கள் அடுத்த வேளை உணவுக்கு அலைகின்ற நிலை, கரண்ட் இல்லை. இதுவரைக்கும் புரட்சி தலைவி அம்மா ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தமிழ்நாட்டுல மின் தட்டுப்பாடு இல்லாத நிலையை உருவாக்கி ஏறத்தாழ ஒரு 15 வருஷமா மின்வெட்டை இல்லாத ஒரு நிலை, மின்சாரத்தில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு இருந்துட்டு இருக்கு. ஆனா ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வந்த இந்த 2 மாசத்துல தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டு எல்லா இடங்கள்ல இருக்கா இல்லையா? அதை சரி பண்றதுக்கான துப்பு வக்கு திராணி மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கிற அந்த நிர்மல்குமார் 5 கட்சி அமாவாசை எப்படியாப்பட்ட ஆளுங்க பாருங்க. 3 வருஷத்துல 3 கட்சி மாறினவன், சொந்தக்கார நிலத்தை பட்டா போட்டு அதை ஏமாத்தினவன் சீட்டிங் வழக்கு இருக்கு. இப்படியாப்பட்ட அயோக்கியெல்லாம் அவர் இன்னும் பெரிய அறிவாளி மாதிரி, அவரை விட சிறந்த நிர்வாகி யாரும் இல்லைன்ற மாதிரி அவர் எல்லாத்துக்கும் பேட்டி கொடுக்குறாரு. இது வரைக்கும் சென்னை மின்சார வாரிய தலைமையகத்துல போய் ஹார்ட் டிஸ்க் திருட்டு போச்ச, நீ போய் ஆய்வு பண்ணி அந்த திருட்டுக்கு உடந்தையா இருந்திய, அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் கண்டுபிடிச்சீங்களா? அதுல என்னென்ன வெள்ளை அறிக்கை சொன்னி, அந்த வெள்ளை அறிக்கையில எதாவது இந்த ஹார்ட் டிஸ்க்ல என்னென்ன செய்திகள்? ஹார்ட் டிஸ்க்ன்றது என்ன ஒரு பொருளா? அந்த ஹார்ட் டிஸ்க்ல மின்சார வாரியத்தினுடைய அத்தனை ரகசியங்கள் இருந்திருக்கு. அந்த ரகசியங்கள்லாம் இன்னைக்கு கொடுத்துட்டு சும்மா ஹார்ட் டிஸ்க் திரும்பி, அதுவும் எத்தனை திருடு போச்சு எத்தனை வந்ததுன்னு தெரியாது, அதை பத்தி யாரும் பேசுறது இல்லை. இந்த நிர்மல்குமார் அந்த தமிழ்நாட்டுல மின்வெட்டை உருவாக்கிட்டு இவரு யோக்கியம் மாதிரி அடுத்து இவருக்கு கிழிக்கிற கிழிக்கு அவருக்கு சட்ட நீதித்துறை அமைச்சர். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அரசு வழக்கறிஞர் நியமிக்கவும் நீதிமன்றங்கள் முடங்கி கிடந்தது ஒரு வாரம். இந்த லட்சத்துல அவன் காசை வாங்கிட்டு ஆடு திருநவன் கோடி திருநவனுக்கெல்லாம் அரசு வக்கீல் பதவி கொடுத்தான். இதுல வேற தாவேக்காவுக்கு நான் கொடி கட்டினேன், நான் விஜய்க்கு போஸ்டர் அடிச்சேன், விஜய்க்கு திருட்டு டிக்கெட் வித்த, எனக்கு அந்த பதவி தரலன்ட்டு விழுப்புரத்துல ஒரு வழக்கறிஞர் அந்தம்மா நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு அமைச்சரும் இன்னைக்கு சேலத்துல பாத்தீங்களா, நாமக்கல் அமைச்சர் ஒரு பக்கம் வசூல் பண்ணிட்டு அவரு இந்த பக்கம் சேலத்துல இருக்கிற சாப்பிடாம வேலை செய்யறன்னு சொல்ற அமைச்சர் அவர் ஒரு பக்கம்.
எல்லாம் வசூல் பண்ணிட்டு தற்கொலைகளை எல்லாம் இன்னைக்கு ஆளாளுக்கு வசூல் பண்ண ஆரம்பிச்சான். தமிழ்நாடு முழுவதும் இந்த ஒண்ணுமே இல்லை. அரசு வழக்கறிஞர்கள் தகுதி அடிப்படையில், திறமை அடிப்படையில், சட்டத்தில் அனுபவத்தின் அடிப்படையில் அந்த பதவிக்கு ஆளை நியமிக்கணும். அவங்க கட்சிக்காரர்களா இருந்தாலும், ஒரு திறமையானவர்களா இருந்தாலும் வழக்குகள் அரசுக்கு நல்ல பெயரை தேடி தருகின்ற வகையில் வாதாட முடியும், நியாயத்திற்கு வாதாட முடியும். ஆனா எதுவுமே தெரியாம இந்த தற்கொலைகள்லாம் காசை வாங்கிட்டு யாருக்கு வேணா போடுவேன்னு சொன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு நிர்மல்குமார். விசித்திரமான பதில். நாங்க அவங்களெல்லாம் தற்காலிகமா தான் போடுறோம். சிந்திச்சு பாருங்க, இது என்ன செய்யற அயோக்கியதனெல்லாம். இன்னைக்கு என்ன ஒரு நிலைமைன்னா, திமுக ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்லி ஒரு பேரை நெரட்டிவ் செட் பண்றதுதான் இன்னைக்கு இந்த தாவேகா ஜோசப் விஜய் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல கடந்த திமுக மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடத்திய 5 ஆண்டுகள் ஆட்சியில் என்னென்ன தவறுகள் நடந்ததோ, எந்தெந்த ஊழல்கள் நடந்ததோ, எந்தெந்த குற்றங்கள் நடந்ததோ, எந்தெந்த சீர்கேடுகள் நடந்ததோ, அதுக்கெல்லாம் உச்சமாக இன்றைக்கு ஜோசப் விஜயின் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்பட்டு இருக்கா? சிங்கப்பெண் படை அமைச்சு தீர்த்துட்டான். எல்லாம் அவங்க ஒட்டா மாதிரி இவங்கள ஸ்டிக்கர். ஆமா, அம்மா பெட்ரோல்னு அம்மா உருவாக்குன திட்டம், அதுல பிங்க் பெட்ரோல்னு அவங்க கலரை மாத்தினாங்க ஸ்டாலின் ஆட்சியில. அத இவரு சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படையின ஆரம்பிச்சு அவங்க பெட்ரோல் தான் செய்யறாங்க. அவங்க வழக்கு போட முடியாது, பதிவு செய்ய முடியாது. அவங்களுக்கு ஷார்ட் ஷீட் போடுறதோ எஃப்ஐஆர் போடுறதோ அவங்க வேலை கிடையாது. போய் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை மீறி போனா பிடிச்சிட்டு அங்க லோக்கல் போலீஸ்ல ஒப்படைப்பாங்க. இதுக்கு பேர் படையா. அதான் அம்மா பெட்ரோல். அம்மா பெட்ரோல்னா அந்த விழிப்புணர்ச்சி உருவாக்குறது, அந்த பயணம்ன்ற மாதிரி அவங்க ஒரு பாதுகாப்பு கருதி அதை வச்சாங்க. அத திமுக ஆட்சியில பேரை மாத்தி, ஸ்டிக்கர் ஒட்டி, வண்டி கலரை மாத்தி அவங்க வச்சாங்க. இவரு ட்ரெஸ்ஸ மாத்தி சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படையா. கடைசியில அவங்களை அடிச்சாவே அவங்க போலீஸ் பாதுகாப்பு. இப்ப அவங்களை அனுப்புறதுக்கு, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு ஒரு படை அமைக்கிறதா யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. உயர் அதிகாரி எல்லாம் கூடி பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கேவலமான ஆட்சி இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல கேட்டா 717 கடைகள் மதுவிலக்கு நாங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுத்து மதுபான கடைகளை மூடிவிட்டோம். ஆனா இந்த கடைகள்ல மூடினது தப்பு இல்லை. ஆனால் என்ன சொல்லி மூடினாங்கன்னா, கோயில் பக்கத்துல 500 மீட்டர், பள்ளிக்கூட பக்கத்துல 500 மீட்டர் இருந்த கடைகள்லாம் மூடிட்டோம். சென்னையில எத்தனை இடத்துல இந்த கடைகள் இருக்கு? தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு மக்கள் போராடுறாங்க. இந்த கடை 500 மீட்டருக்குள்ள பள்ளிக்கூடம் பக்கத்துல இருக்கு, கோயில்கள், மசூதிகள் போன்ற வழிபாட்டு தலங்கள் பக்கத்துல இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு புகார் இருக்கு. அதை நீக்கினியா? நான் இன்னும் நேரடியா சொல்றேன், இந்தியன் ரயில்வே துறை ரயில்வே நிலையங்களில் அருகில் இருக்கின்ற மதுபான கடைகளை மூடணும்னு அவங்க அதிகாரப்பூர்வமா தமிழ்நாடு அரசுக்கு கடிதம் கொடுத்திருக்காங்க. பல முறை வலியுறுத்தி இருக்காங்க. இது வரைக்கும் மூடல. இதனாலதான் ரயில் நிலையங்களில் விபத்து ஏற்படுது. பக்கத்திலேயே இருக்கிறதுனால குடிச்சிட்டு வேகமா வர சொல்ல வண்டியில ஏற வராங்க, விபத்து நடக்குது. இந்த விபத்துகளுக்கு காரணம் இங்க இருக்கின்ற மதுபான கடைகள். அதை நீக்கணும், அதை மூடணும்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் துறை ரீதியாக எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ரயில்வே போலீஸ் சொல்லுது, ரயில்வே துறை சொல்லுது. இவங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலாம் மதுபான கடைகள் இருக்கு, அதை ஏன் மூடல?
ரொம்ப தூரம் போனோம்னா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் முன்னால மதுபான கடை இருக்கு. அந்த கடையை மூட சொல்லி பல புகார்கள் தரப்பட்டிருக்கிறது. சமூக ஆர்வலர்கள் கொடுத்திருக்காங்க, அங்க இருக்கிற பொதுமக்கள் கொடுத்திருக்காங்க, ரயில்வே துறை கொடுத்திருக்கு. ஜோசப் இதை யோகியமான ஆட்சி நடத்துறவர், புனிதமான ஆட்சி நடத்துறவர். அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இருக்கிறதா சொல்றாங்க. அவருக்கு இந்த பிரச்சனை தெரியாதா? ஏன்னா அங்க மாமூல் வசூல் பண்றதுக்கு இப்பவே ஆளை நியமிச்சுட்டாங்க. இன்னைக்கு தாவேக்காவை நோக்கி போறவங்க எல்லாம் இன்னைக்கு அதிமுகவில இருந்து அழைச்சிட்டு போறாங்களா? அவங்க எல்லாம் என்ன, எல்லாருக்கும் பார் தர. இன்னைக்கு இந்த பாரை ஏன விடாம வச்சிருக்காங்க? அங்க சரியான இன்னைக்கு மூடப்பட்ட இந்த பார்கள்லாம் மறுபடியும் திறக்கப்படுது. பல இடங்கள்ல 3 பார் திறந்துட்டாங்க. அவங்க எல்லாம் தாவேக்காவில சேர்ந்துட்டாங்கன்னா திறந்துடுறாங்க. இன்றைக்கு மூடப்பட்ட மதுபான கடையை திறக்கின்ற வேலையை இந்த அரசு செஞ்சிட்டு இருக்கு. எல்லாத்த விட மதுபான கொள்கையில் நாங்கள் மாற்றம் பண்ணிட்டோம், அரசுக்கு வருவாயை கொண்டு வந்துட்டோம் சொல்றீங்க. அப்புறம் இன்னைக்கு இது உடனடியா இவங்களுடைய ஜோசப் விஜயனுடைய நண்பர்கள் ஆந்திராவையும் கர்நாடகாவிலும் மதுபான கடைகளிடம் பேரம் பேசி அங்க இருக்கிற மதுபான ஆலைகளிலிருந்து தமிழ்நாட்டுக்கு சப்ளை செய்ய சொல்லி அதுக்கான திட்டமிட்டு எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க கேட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற கடைகள்ல குறிப்பிட்ட சரக்கு தான் இருக்கு, அதனால வெளிய சரக்கெல்லாம் வர வைக்க போறோம்னு சொல்லி ஏதோ ஒரு மதுபான பிரியர்களுக்கு இவங்க பெரிய சாதகம் செய்யற மாதிரி, ஒரு மாற்றத்தை உருவாக்குற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு இப்ப என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மதுபான கடைகள்ல இவங்களுக்கு தேவையான கமிஷன் வரணுன்றதுக்காக அவங்கள மிரட்டினாங்க. அந்த மிரட்டப்பட்டது அவங்க வெளிமாநிலங்கள்ல இருந்து, ஆந்திராவிலையும் கர்நாடகாவில இருந்து மதுபானம் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ இவங்களுடைய ஆலைகளில் உற்பத்தி ஆகின்ற அந்த மது விற்பனை செய்ய முடியாது, சந்தைப்படுத்த முடியாதுன்ற ஒரு பயத்தின் காரணமாக இவங்க அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த முயற்சியினுடைய விளைவாக இன்றைக்கு திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், திமுகவினுடைய தேர்தல் கஜானா என்று கருதப்படுகின்ற டாக்டர் ஜெகத் ரட்சகனுடைய மகன் சஞ்சீப் ஆனந்த், அவர் பேர்லயே தமிழ்நாட்டுல மதுபான ஆலை இருக்கு, அவருடைய நிறுவனங்கள் இருக்கு. அவர் திமுகவுல இருந்து தாவேக்காவுல சேர்த்து அவருக்கு விஜய் முன்னால ஞானஸ்தானம் பண்றாங்க. என்னன்னா இந்த சாராய உற்பத்தி ஆலைகள்லாம் தமிழ்நாட்டுல கடந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஜெகத் ரட்சகனுடைய சாராய ஆலையிலிருந்து அதிகமான மதுபானம் டாஸ்மாக்கு வாங்கியிருக்காங்க. அதிகமாக உற்பத்தி செய்தது மட்டும் இல்ல, விநியோகம் செய்ததும் ஜெகத் ரட்சகனுடைய நிறுவனங்கள் தான். அப்படி இருக்கு சொல்ல அந்த நிறுவனத்தை இன்னைக்கு இவங்களுக்கு ஆதரவா கொண்டு வர்றதுக்காக அல்லது அதனுடைய பணப்பலன்களை இவர்கள் அடைவதற்காக இன்றைக்கு அந்த ஜெகத் ரட்சகனுடைய மகன் சஞ்சீப் ஆனந்தை இன்றைக்கு தாவேக்காவோட சேர்த்து, அதுவும் விஜய சேர்த்திருக்காரு. இதுதான் இன்னைக்கு இவங்க மதுவிலக்கு கொள்கையில் லட்சணம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல மதுவிலக்கு அமுல்படுத்துவோம் சொன்னாங்க. ஒரு காலத்துல புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சரா இருக்கும் போது அன்னைக்கு திமுகவுல கனிமொழி சொன்னாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற சாராய ஆலைகள்லாம் திமுக ஆதரவு நிலையில் இருக்கின்றவர்களுடைய சாராய ஆலை தான், நாங்க ஆட்சிக்கு வந்தா அவங்க எல்லா ஆலைகளையும் மூடிடுவாங்கன்னு சொன்னாங்க.
அப்படிப்பட்ட திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற சாராய ஆலைகளினுடைய பிரதிநிதியாகத்தான் இன்னைக்கு ஜெகத் ரட்சகனுடைய மகன் சஞ்சீப் ஆனந்த் இன்னைக்கு தவகவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கொள்ளை சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஜோசப் விஜய் இன்னைக்கு அதிமுகவில் வந்து ஆள் பிடிக்கிறாரு. கேட்டா திமுக அதிமுக கூட்டு சேர்ந்துருச்சு. நான் கேட்கிறேன், உண்மையிலேயே ஒரு சுய உணர்வு என்ன சைக்கோவா? தேர்தல் நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறதுக்கு முன்ன அதிமுகவில் இருந்து 25 பேரை நீ அழைச்சிட்டு போய் உனக்கு என்ன வாக்கெடுப்பு செய்ய வச்ச அவங்க எங்களை ஏமாத்தி அழைச்சிட்டு போயிட்டாங்க, நான் ஏமாந்துட்டோம், அதனால நாங்க திருந்திட்டோன்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அவங்க கட்சியில சேர்ந்தாங்க. சட்டமன்ற உறுப்பினரா தொடர அனுமதிக்கப்பட்டாங்க. அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக நான் கேட்கிறேன், இன்னைக்கு அதுல இருந்து ஒரு சிலர் இன்னைக்கு பெரிய வீரன்க மாதிரி, இந்த சங்கராபுரத்துல இந்த ராகேஷ் ஒருத்தன், அவன் என்னவோ பெரிய அறிவாளி மாதிரி இந்த கட்சியை அப்படியே தூக்கி நிறுத்துற மாதிரி சி.வி. சண்முகத்தை காப்பாத்துறதா நினைச்சுக்கிட்டு போதாத குறைக்கு சி.வி. சண்முகத்தை பேசினா நம்மளை தூக்கி அவரோட சேர்த்து அனுப்பிச்சிருவாங்கிறதுக்காக வேலுமணியை சேர்த்துக்கிறான். இவன் இந்த சட்டமன்ற குமரகுருவை திட்டுறான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் பேச்சை கேட்டுட்டு செஞ்சிட்டாரு, அவரையும் படிக்கிறான். நான் கேட்கிறேன், இந்த ராகேஷ் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? இந்த சட்டமன்ற தேர்தலில் சங்கராபுரம் தொகுதியில அந்த தொகுதியில இருக்கிறவங்களுக்காவது இந்த ராகேஷ தெரியுமா? ஆனால் அவரை வேட்பாளராக மாவட்ட செயலாளர் குமரகுரு அவர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வேட்பாளராக அறிவித்ததற்கு பிறகுதானே உன்னை தெரியும். அந்த தொகுதியிலேயே அந்த நகரத்துல வேணா உன்னை அறிமுகம் இருந்திருக்கும். ஆனா அந்த தொகுதியில் உனக்கு என்ன அறிமுகம்? சி.வி. சண்முகம் சொன்னாருன்றதுக்காக குமரகுரு பரிதாபப்பட்டு உனக்கு பரிந்துரை பண்ணாரு. சி.வி. சண்முகத்து மேல இருந்த மரியாதை இல்லை. ஆனா சி.வி. சண்முகத்தை நம்பி உனக்கு அங்க வேட்பாளர் அந்த யாரை நிறுத்தியிருந்தாலும் வெற்றி பெற்றிருப்பாங்க. இவர் என்னவோ திமுக கோட்டையில ஒரு வந்து மற்றவங்க எல்லாம் திமுக பின்னால போயிட்டாங்களா, இவர் தான் வந்து அதிமுகவுக்கு நின்றாரா? நீ யோகியமானவர் தான், எதுக்கு மன்னிப்பு கேட்ட? எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு நான் இந்த தவறை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு சேர்ந்த உன்னை சேர்த்து சட்டமன்ற உறுப்பினராக தொடர விட்டாங்க. நீ அலுவலகம் திறக்கிற, அந்த அலுவலகத்தில் நீ அங்க இருக்கிற மாவட்ட செயலாளரையோ அல்லது வேற யாரையும் கூப்பிடல. சரி, கூப்பிடலாம் பரவாயில்ல, நீ திறந்து வச்சுட்டு போயிருந்தா கூட பிரச்சனை வந்திருக்க போதில்ல. சி.வி. சண்முகத்தை கூட்டு வந்து அங்க திறக்கிறன்னா, சி.வி. சண்முகம் கட்சியிலிருந்து மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அவர் மாவட்டம் வேற. நீ இந்த மாவட்டத்தில் கூப்பிட்டு வந்து எதுக்கு கோஷ்டி சேர்க்கிற? அதிமுகவுல சி.வி. சண்முகம் கோஷ்டி சேர்த்து தானே வெளியேற்றப்பட்டிருக்கார். அந்த சி.வி. சண்முகம் குட்டா விஜயபாஸ்கர இவர் தான் கொரோனான்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கு நடுத்தருக்கு போனாங்க. 25 பேரை கடத்தி கொண்டு போய் எம்ஆர்சி நகர்ல வச்சுக்கிட்டு விஜய் கூப்பிட்டு அவர் கொடுத்த சோபாவை வச்சுக்கிட்டு பேரம் பேசி மந்திரியாவை போறன்னு சொல்லி தானே உங்களெல்லாம் ஏமாத்தினாரு. இவ்வளவும் செஞ்ச அவரே சும்மா இருக்கிறாரு. அவரை கொண்டு வந்து இவர் திறந்துட்டு இப்ப சொல்றாரு, ஒரு கட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாதுன்றதுதான் கட்சியினுடைய விதி. அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்து, புரட்சி தமிழர் எடப்பாடியார் பொதுச் செயலாளர் ஆனதற்கு பிறகு அதான் தொடருது.
ஆனா இவருக்கு கூட வந்து அங்க இருக்க ஒன்றிய செயலாளர்லாம் கூப்பிட்டு இதை செஞ்ச அதனுடைய விளைவு அவர்கள் அதிமுகவை விட்டுட்டு உங்களை மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக தாவேக்காவுக்கு பூஜா தூக்கிறதுக்காக அங்க கொடுக்குற எச்சில் காசுக்காக அவங்க போடுற பிச்சை பதவிகளுக்காக நீங்க வந்து கட்சியை அடகு வச்சுட்டு அவங்கள வந்து நடவடிக்கை எடுத்துட்டாங்களாம். இவருக்கு அப்படியே ரோசம் மானம் சூடு சொர்ணம் இருந்தா ஏன்னா மன்னிப்பு கொடுத்தீங்க? மன்னிப்பு கொடுத்ததுக்கு பிறகு கட்சி கட்டுப்பட்டு நடக்கணுமா இல்லையா? இப்போ கேட்டா விஜயபாஸ்கர் கூப்பிட்டு பேசணுமா, அவன் தான் போயிட்டான. அதுக்கப்புறம் சரி சி.வி. சண்முகத்தை கூப்பிட்டு பொறுப்பு தரணுமா, வேலுமணியை கூப்பிட்டு பதவி தரணுமா, வேலுமணி பாவம் எங்கேயோ ஓரமா இருக்காரு அவரையும் போட்டு கொடுக்குறாங்க. சிந்திச்சு பாருங்க, இந்த கட்சியில குழப்பம் பண்ணோம். இதெல்லாம் பண்ணா ஒரு தகுதி இல்லாத ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக சி.வி. சண்முகம் பேச்சை கேட்டுக்கிட்டு குமரகுரு அவர்கள் பரிந்துரை பண்ணதனுடைய பாதிப்பு இது. அது தலகால் விரிச்சு ஆடுது, தற்கொலைத்தனமா ஆடுது, தருதலைத்தனமா இன்னைக்கு கட்சிக்காரங்களை தவறா வழி நடத்திட்டு இருக்காரு. அதனுடைய விளைவு என்ன? எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி பேசுவதற்கு உனக்கு மட்டும் இல்ல, உங்க தலைவர்கள் சொல்றிய சி.வி. சண்முகத்திலிருந்து நீ யார் யாரையும் சொன்னையோ அவங்க, அது வேலுமணியா இருந்தாலும் எந்த மணியா இருந்தாலும் எவனுக்கும் தகுதி இல்லை. இந்த கட்சி புரட்சி தமிழர் எடப்பாடியான்ற ஒரு மனிதர் இல்லைன்னா புரட்சி தலைவி அம்மா ஆட்சியர் அவருடைய மறைவுக்கு பிறகு இந்த ஆட்சி எப்பவோ போயிருக்கும். ஒவ்வொரு நொடியும் போராடி 4.5 வருஷம் ஆட்சியை நிலவு பெற வச்சு அதுக்கு பிறகு போராடி கட்சியை காப்பாத்தி இன்னைக்கு உன்னை போல தருதலைகளை எல்லாம் இரட்டை இலையில அதிமுக சார்பில் நிக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தா ஜெயிச்ச அந்த ஓட்டு போட்டவங்க மைக்காயறதுக்கு முன்ன நீ வந்து தாவேக்காவோட காசை வாங்கிட்டு பதவிக்காக பச்சை துரோகம் பண்ணிட்டு போய் அங்க நின்றுட்டு இன்னைக்கு வந்து யோகியமா அங்க வழியே இல்லைன்றதுக்கு பிறகு இப்ப கூட அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த குழப்பம் எல்லாம் பண்ணா ஏன்னா அங்க போய் இனி சட்டமன்ற உறுப்பினரா தாவேக்காக்கு போக முடியாது. அது சட்டப்படி இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. அதுக்கான முயற்சி முறியடிக்கப்பட்டது. இவங்களுடைய அயோக்கியத்தனம் முள்ளமாரித்தனம் எல்லாம் இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய சாதுரியத்தால் நிறைவேறாம போயிடுச்சு. இப்ப என்ன நினைக்கிறானுங்க, இங்க இருந்துகிட்டே குழப்பம் பண்ணோம்னா இதையெல்லாம் குறைச்சல் கொடுத்தோம்னா இவரு கட்சியில இருந்து நீக்கிடுவாரு. இந்த சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக நீக்கப்பட்டாருன்னா உடனே அங்க ஒருத்தர் இருக்கார் சபாநாயகர், அவர் உடனே சொல்லுவார் இவர் கட்சி சார்பற்ற உறுப்பினராக செயல்படுவார்னு சொல்லிட்டா அவர் போய் தாவேக்காவோட சேர்ந்துக்கலாம். இதுக்குதான் இந்த குழப்பம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய நோக்கம் எங்க கட்சியை விட்டு நீக்கிடுங்க, இந்த கட்சி இனி ஜெயிக்காது, 5 வருஷத்துக்கு ஜோசப் விஜய் இல்லை, 20 வருஷத்துக்கு இவர் தான் ஜோசப் விஜய் தான் இருக்கிறாரு, இந்த கட்சி வேணாம். இத சொல்லிட்டு என்ன சொல்றான், அம்மாவினுடைய தொண்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி. ஏண்டா முண்டங்களா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, புரட்சி தலைவி அம்மா 100 ஆண்டுகள் இந்த கட்சி ஆட்சியில் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. ஒரு தேர்தலில் தோத்த உடனே இந்த கட்சியை கலைச்சிட்டு போயிடுங்கன்னு சொல்றீங்களே, நீங்க என்ன அம்மாவின் தொண்டர்களா? சிந்திச்சு பாரு. உன்னால நீ சோரம் போயிட்ட, பேரம் பேச. அதுதானே இன்னைக்கு இந்த எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு பத்திரப்பதிவு மோசடி மன்னன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சொல்றாரு. என்னன்னா அவர் ஏற்கனவே சொன்னாரு, எங்களுக்கு தாவேக்காவிலிருந்து ஒரு நல்ல ஆஃபர் வந்தது, அதனால நாங்க போயிட்டோன்னு சொல்லிட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு வகையில் சமரசமாகும்னு எதிர்பார்த்தோம். இல்லை, விஜய் தலைமையிலான அரசை அவங்க எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க, பிடிச்சிருந்தது, வந்துட்டோம். இன்னைக்கு திமுகவில் வந்து அமைப்பு செயலாளர் ஆலந்தூர் பாரதி கவர்னர் கிட்ட போய் மனு கொடுத்துட்டாரு. இவங்களுக்கு ஆஃபர் கொடுத்தாரு, இதுதான் குதிரை பேரம். இந்த ஆஃபர் கொடுத்து எல்லாரையும் தூக்கிட்டு போறாங்க. இங்க இருக்கிற எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏக்களை வந்து தூக்கிட்டு போறாங்க. ஏற்கனவே மதிமுக
வைகோ விட்டு எங்க எம்எல்ஏக்களை தூக்க பார்த்தாங்க. இப்படி இவங்க குதிரை பேரம் நடத்துறதா இவர் வேலையை வச்சுட்டு 2 மாசமா இதான் நடந்துட்டு அவங்க புகார் கொடுத்த உடனே இப்போ விஜயபாஸ்கர் நடிச்சு நான் அப்படிலாம் இல்லை இப்படி இல்லான்ட்டு அவரு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஒருத்தர் தப்பா புரிஞ்சுப்பாங்க, எல்லாருமே தப்பா புரிஞ்சுப்பாங்க. எல்லா பத்திரிகையும் வந்திருக்கு, எல்லா ஊடகத்திலும் வந்திருக்கு, நீயே அதை மறுக்காம இருந்திருக்க. அதனால என்னதான் இவங்க இன்னைக்கு ஜோசப் விஜய் முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தால் இவங்க எதை வேணா செய்யலாம், யாரை வேணா விலைக்கு வாங்கலாம், எப்படி வேணா சட்டத்தை வளைக்கலாம் அப்படின்னா அதுக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது நிரந்தரமாக இருக்க போவதில்லை. நீதிமன்றங்கள் உங்களுடைய இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் சரியான சவுக்கடி கொடுத்து உங்களை அம்பலப்படுத்தும். அதனால விஜயபாஸ்கர்கள்லாம் நிச்சயமா இதனுடைய பலனை அனுபவிப்பார்கள். இவங்கெல்லாம் ஒழிஞ்சதுனால அதிமுக புனிதப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சில இந்த பச்சோந்திகள், பதவி வெறியர்கள், கட்சியை காட்டி கொடுக்கின்ற ஈனப்பிறவிகள் இந்த கட்சியில இருந்துகிட்டு எம்எல்ஏ பதவிக்காக இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க தயவு செஞ்சு ஒழிஞ்சு போயிருங்க. அதிமுக புனிதமான கட்சி. இந்த கட்சியை நாங்கள் புனரமைக்க முடியும், புனரமைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த புல்லுருவிகள், கலைகள் ஒழியட்டும், ஒழிய வேண்டும். நீங்களா ஒழிஞ்சிருங்க, இல்லைன்னா நாங்க ஒழிச்சிருவோன்றதை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்றதோட மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில் மறவாமல் பதிவு செய்யுங்க.